மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா கணக்குல மாபெரும் புலி, சிங்கம், கரடி, டைனாசர் அளவுக்கு மிகப்பெரிய புத்திசாலியா இருந்துட்டு இருக்க கணித மேதையான நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆஸ்திரேலியால எம்எஸ்சி படிச்சிட்டு இருக்க இவங்க ரீசெண்டா பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை அந்த யூனிவர்சிட்டி நிர்வாகம் கேன்சல் பண்ணிடுறதுனால செம்ம கடுப்பாகி கோவத்தோட ப்ரொஃபசர் கிட்ட ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்க, உன்னோட இந்த ரொம்பவே வினோதமான ஆராய்ச்சி சக்சஸ் ஆகுங்கிற நம்பிக்கை நிர்வாகத்துக்கு இல்ல, அதனாலதான் ஸ்பான்சர்ஷிப்பையுமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. வை நாட் வை மீன் என்னோட ரிசர்ச்சுக்கு என்ன குறைச்சல்னு கேட்டு தன்னோட ஆராய்ச்சியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்க ரிசர்ச் எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ட்ரூ லவ் ஃபார்முலா. பேரை கேட்டதுமே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி பேரை கேட்டதுமே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்ஸ் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரூ லவ் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொண்ணு அப்படி இல்லைனா பையன் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்க பர்சனோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த டைமு, கலரு, ஹைட்டு, வெயிட்டு, ஸ்டேட்டஸ், அவங்க இன்கம் இது எல்லாத்தையுமே அந்த ட்ரூ லவ் ஃபார்முலால அப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி டிரைவ் பண்ணி LHS = RHSன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் இது. ஸோ நான் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்தா எல்லாருமே இதை அப்ளை பண்ணி அவங்களுக்கான லைஃப் பார்ட்னரை கரெக்டாக செலக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழுவாங்கிறது தான் நம்ம ஹீரோயினோட பாயிண்ட். பட் ரியாலிட்டிக்கு இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாதுமா, நீ தேவையில்லாத வேலை பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. பிகாஸ் காதலுங்கிறது மனசும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள இந்த மாதிரி மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு ப்ரொஃபசர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பட் நம்ம அடங்காப்பிடாரி ஹீரோயின் இதெல்லாம் கேட்காம, நான் இந்த ஃபார்முலாவை ஏற்கனவே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவ்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ அவள் தான் பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா, வேணும்னா நீங்களே பேசி பாருங்கன்னு சொல்லி கால் பண்ணி கொடுத்தா. பாவம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே, இப்போ தாண்டி எனக்கு பிரேக்கப் ஆச்சு, என்னால் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவன் இல்லாமல் வாழ முடியாது, நான் சாக போகிறேன், இதுதான் நான் உன்கிட்ட பேசுகிற கடைசி டைம்னு சொல்லவும், பேச்சாடி பேசின பேச்சு லவ் ஃபார்முலா மண்ணாங்கட்டி ஃபார்முலாங்கிற மாதிரி ப்ரொஃபசர் பார்க்க அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் செமையா அலண்டு போயிடுறாங்க. அதுவே இங்கே லவ் ஃபெயிலியரான நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயங்கரமான டிப்ரெஷன் தாங்க முடியாமல் ஒரு பெரிய கிளிஃப்ல இருந்து கடலுக்குள்ளே குதிக்கும் போது கீழே ஒரு ஸ்கூபா டைவர் இருக்கிறத பார்க்காம ஒரு மண்டை மேலேயே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. பாவம் யார் பெத்த பிள்ளையோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் ஒரு வழியா சமாளிச்சு சாக கிடக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காப்பாற்றி கரைக்கு தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கச்ச கண் விழிக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த பையனை பார்த்துட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டு நினச்சிக்கிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம ஹீரோயின் இந்த பையன் தான் தன்னோட ஃப்ரெண்டை ஏமாத்தி பிரேக்கப் பண்ணிட்டான்னு நினச்சிக்கிட்டு கோபத்தில் ஒரே கிக்கு தான் இந்த பையன் அப்படியே பறந்து போய் விழுந்துடுறாரு. இதுல இருந்தே இப்போ அடிவாங்கின இந்த இழிச்சவாய் தான் இந்த படத்தோட ஹீரோங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்லும்போது, இங்க பாரு எனக்கு என்னமோ இந்த லவ் ஃபார்முலாலாம் வேலைக்கு ஆகுங்கிற மாதிரி தோணல, ஸோ நீ இதை அப்படியே விட்டுட்டு வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுன்னு ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கறதாவே இல்லை. அதே நேரம் இந்த ரிசர்ச்சுக்கான ஸ்காலர்ஷிப்பையுமே கேன்சல் பண்ணிட்டதுனால தன்னோட நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பெரிய கம்பெனி யார்கிட்டையாவது ஸ்பான்சர்ஷிப் கேட்கலான்னு சொல்லி ஹீரோயின் ரெடி ஆகிறாங்க. பட் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்லி இந்த ரெட் லைட் ஏரியாலாம் இருக்கும்ல, அங்கே ஏதாவது பெரிய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் உலாவிட்டு இருந்தா அவங்கள ஃபோட்டோ எடுத்து மீடியா கிட்ட கொடுத்து காசு சம்பாதிச்சு தன்னோட ஊருக்கு போகலாங்கிற ஆசையில் நம்ம ஹீரோயின் கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே நேரம் சேம் ஏரியாவில் ஒரு அட்ரஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு ப்ராஸ்டியூட், சாரி அந்த வாழ்க்கையை நான் சொல்ல விரும்பல, அதுக்கு பதிலாக கார்டிசன்னு சொல்கிறேன். ஸோ கார்டிசன் கிட்ட வழி கேட்கும் போது அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. இதை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்போ கார்டிசன் கூட சேர்ந்து ஜல்சா பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கியான்னு கேட்டு ஹீரோவை அடி வெளுத்தெடுத்துடுறாங்க. ரொம்ப பாவம் இந்த மனுஷன், எதுக்கு இந்த பொண்ணு தன்னை அடிக்கிறான்னு தெரியாம ட்ரிப்புக்கு வந்த இடத்துல மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவும் வேணா ஒன்றும் வேணான்னு சொல்லி திரும்ப தன்னோட சொந்த நாடான சைனாக்கே கிளம்பி வந்துடுறாரு. அவரை ரிசீவ் பண்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வராங்க. நிஜமாவே பார்க்க ஆளு ரொம்ப அழகா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை விட்டு வச்சா எவனாவது கொத்திட்டு போயிடுவான்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேயே ஒரு பொக்கே வாங்கி தன்னோட கிரஷ் கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து காண்டாகிற நம்ம ஹீரோயின், ஏண்டா டோமரு, அங்க என் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு கார்டிசன் கூட சேர்ந்து ஜல்சா பண்ணது இல்லாம இப்ப இந்த அப்பாவி பொண்ணுக்கு காதல் வலை வீசி கவுக்க பாக்குறியான்னு கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா இருமா, யாருமா நீ, எங்க இருந்துமா இப்படி எனக்குன்னு வந்து சேர்றேன்னு ஹீரோ கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, அப்போ நீ நிஜமாவே கார்டிசன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? சே, நீ இப்படி ஒரு மட்டமான கேவலமான கேரக்டரா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத்தனை வருஷமா உன் கூட ஃப்ரெண்டா இருந்ததுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் ஜாக்கி. இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் என்னை மீட் பண்ண வராத, என்னை காண்டாக்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த க்ரஷ் நம்ம ஹீரோ கிட்ட பொக்கேவை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டான யங்ஷி இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, நான் எப்படி யங்ஷின்னு சொன்னேன், என் பேரு ஜாக்கி. ஆரம்பத்துல இருந்து நான் சொல்ல வர எதையும் புரிஞ்சுக்காம இப்படி என் வாழ்க்கையில மண்ணடி போட்டுட்டியே, நீலாம் நல்லா இருப்பியான்னு ஹீரோ கேட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு.
ஹீரோயினுக்கு என்ன சொல்றது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. எங்க ஹீரோ டென்ஷன் ஆகி கடிச்சு வச்சிருவாரோன்னு சொல்லி சாரி சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி நைஸா லக்கேஜ் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. தென் ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்றதுக்காக இந்த எவிடன்ஸ் இருக்கும்ல ஐடி கார்டு, அதை எடுத்து கொடுக்க சூட்கேஸ் ஓபன் பண்ணும்போது தான் அது தன்னோடது இல்ல வேற யாரோடதோங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. அப்புறம் என்ன, உடனே அந்த லக்கேஜ்ல மாட்டி இருக்கிற டேக்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்போ கரெக்டா ஃபாரின்ல இருந்து வந்திருக்க நம்ம ஹீரோயின் லைசென்ஸ் இல்லாம நாய் வச்சிருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த நாயை பிடிக்கிறதுக்காக நாய் வண்டி வந்துருது. உயிரே போனாலும் நான் என்னோட நாயை மட்டும் தரமாட்டேன்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோயின் கயிறு அவிழ்த்து விட்டுறவும் நாய் பிச்சுக்கிட்டு ஓடிடுது. பின்னாலேயே நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க, அவங்களுக்கு பின்னால போலீஸ் ஓடுறாங்க. ஒரு வழியா இந்த எல்லா பஞ்சாயத்தையும் சமாளிச்சு நம்ம ஹீரோயின் அந்த டேக்ல இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோவோட வீடு. ஆமா, இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோயின் வச்சுட்டு சுத்தினது ஹீரோவோட லக்கேஜ் தான். ஆனா அவரு ஹீரோயின் தன்னை அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு. ஒரு வழியா உள்ள வர நம்ம ஹீரோயின், டே டோமரு, உன்னோட லக்கேஜ் என்கிட்ட இருக்கு, ஒழுங்கா என்னோட லக்கேஜை திரும்ப கொடுன்னு கேட்க, என் லக்கேஜ் ஏர்போர்ட்ல காணாம போனது உண்மைதான், நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், பட் உன்னோட லக்கேஜ் நான் பார்க்கவே இல்லை, அது எங்க போச்சு என்னாச்சுங்கிற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் பாவம் நம்ம ஹீரோயின் தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. ஐயோ எல்லாம் போச்சு, அந்த சூட்கேஸ்ல தானே எனக்கு தேவையான எல்லா விஷயமும் இருந்தது, இப்ப எதுவும் இல்லாம நான் எப்படி இந்த ஊர்ல சர்வே பண்ண போறேங்கிறதே தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோவோட மொத்த ரூமையும் கண்ணால ஸ்கேன் பண்றாங்க. நம்மால் அந்த வீட்டுல தனியா சிங்கிளா தான் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா இதுக்கப்புறம் நான் உன்னோட ரூம்மேட், பிகாஸ் என்னோட லக்கேஜ் காணாம போயிட்டதுனால என்கிட்ட செலவு பண்ண காசு இல்ல, போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, ஸோ நான் உன்னோட சூட்கேஸை எந்த ஒரு சேதாரமும் இல்லாம பத்திரமா திரும்ப வந்து கொடுத்ததுனால நீ எனக்கு இந்த ஒரு ஃபேவர் பண்ணு, நானுமே உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம சைலண்டா உட்காந்து என்னோட ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஆஸ்திரேலியாக்கே கிளம்பி போயிடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியல. நான் ரொம்ப நல்ல பையன், அப்படி இருக்கச்ச உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட சேர்ந்துருந்தா இந்த ஊர்ல எல்லாருமே என்ன தப்பா பேசுவாங்க, ஸோ ஒழுங்கா வெளியில போன்னு சொல்றாரு. இங்க பாரு ப்ரோ, நான் உன் வீட்ல ஸ்டே பண்ணிக்கவான்னு பெர்மிஷன் கேட்கல, இதுக்கப்புறம் நான் இங்க தான் இருக்க போறேங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணேன், அவ்வளோதான். சோ நீ நோன்னு சொன்னாலும் எஸ் தான், எஸ்ன்னு சொன்னாலுமே எஸ் தான், அதாவது யோர் மணி இஸ் மை மணி, மை மணி இஸ் மை மணின்னு சொல்லி ஹீரோயினும் உங்க டாகும் ஹீரோ வீட்லயே டேரா போட்டுடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோவால அவசரத்துக்கு பாத்ரூம்க்கு கூட போக முடியல. ரொம்ப நேரமா ஹீரோயின் உள்ள போய் அலச்சாரியம் பண்ணவும் ப்ளீஸ்மா கதவை துறன்னு கெஞ்சி பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம ஹீரோ இந்த டாக் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் போகும்ல, அதுலயே ரிலீஸ் பண்றதுனால கடுப்பாகிற அந்த டாக், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட டாய்லெட்லயே கக்கா போவன்னு கேட்டு ஹீரோவை காலையே கடிச்சு வச்சிருது. பாவம் மனுஷன் அத்த ராத்திரியில ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா எந்த ஒரு கவலையும் இல்லாம ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ்ஸை போட்டு தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கடுப்பாகி, அடியே இந்தாடி எழுந்துடி, உன் நாய் என்ன கடிக்க கூடாத இடத்துல கடிச்சு வச்சிருச்சு, அதுக்கு இவ்வளவு செலவாகி இருக்கு, ஒழுங்கா அந்த காசை கொடுன்னு கேட்க, என்கிட்ட காசெல்லாம் இல்ல, வேணும்னா 4 வார்த்தை ஆறுதலா பேசுறேன், சீக்கிரமா ரெக்கவர் ஆகிவாங்க, கெட் வெல் சூன், வரட்டாமாமே ட்ருன்னு சொல்லி ஹீரோயின் திரும்ப படுத்து தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் இவகிட்ட பேசி எந்த யூஸுமே இல்லைங்கிறது தெரிய வந்ததும் மனசை தேத்திக்கிற நம்ம ஹீரோ, சரி கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டு தான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தூங்கலான்னு போகும்போது ஹீரோயினுக்கு மேல அவங்க வளர்க்குற நாயி ஹீரோவை தூங்க விடாம பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுது. பாவம் அந்த மனுஷன் இதுங்களுக்கு ஓசியில வீட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப தூங்க முடியாம அல்லவலப்பட்டு நிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எந்த ஒரு கவலையும் இல்லாம அடுத்த நாள் காலையில நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கதை பார்த்து டென்ஷன் ஆகி, இந்தப்ல மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா எழுதுறின்னு சொல்லி எழுப்பி விடுறதுக்காக பக்கத்துல போகும்போது தூக்க கலக்கத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணி, அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க, ஏன் கூடயே இருங்கன்னு கேட்டு கெஞ்சவும் நம்ம ஹீரோவுமே சரி பாப்பா இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஒரு அம்மாவா மாறி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் ஹீரோ தாங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றாரோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. போனா போது தூக்கத்துல புலம்புனியேன்னு ஆறுதல் சொல்ல வந்தா ஏதோ பெரிய மைசூர் மகாராணி அளவுக்கு சீன் போட்டுட்டு இருக்க, சரி இப்ப நீ என்ன காரணத்துக்காக சைனாக்கு வந்திருக்குன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுமே தன்னோட அந்த ஃபார்முலா ப்ராஜெக்ட பத்தி சொல்றாங்க. ஹீரோக்கு இது ஓரளவுக்கு புரியுது, சரி கழுத ஒரு ஓரமா இருந்துட்டு போன்னு பெர்மிஷனுமே கொடுத்துடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் தான் இடத்த கொடுத்தா மடத்தையே கேட்குற ஆளாச்சே, ஸோ ஹீரோவோட ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் அவரோட எல்லா திங்ஸையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டார்டிங்ல என்னதான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா நம்ம ஹீரோயின் அவங்க டாகை பார்க்கும்போது கடுப்பா வந்தாலும் போக போக நம்ம ஹீரோக்கு எல்லாமே பழகிடுது. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு என் க்ரஷை ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட நான் மேரேஜ் ப்ரப்போசல் பண்றச்ச நீ தான் தேவையில்லாம உள்ள பூந்து ஆட்டத்தையே கெடுத்து விட்டுட்ட, மனசாட்சி இல்லாம எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி என்னோட மொத்த வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சரிப்பா நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத, அதான் நான் இருக்கேன்ல, என்னோட இந்த மாபெரும் ரிசர்ச்சுக்கு உன்னோட காதலை யூஸ் பண்ணி நான் இந்த உலகத்துக்கு என்னோட ஃபார்முலா வேலிடா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல
எது? உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் தான் பலிகடாவா கிடைச்சனா? உன் வேலை என்னமோ அதை பாரு. நான் எப்படியாவது என் க்ரஷ் கையில காலில் விழுந்தாவது புரிய வச்சு என்னோட காதல ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்ல காதலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற? பேசாம நீயே யாரையாவது லவ் பண்ணா என்ன? கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உன்னோட பேரும், அது மட்டும் இல்லாம நீ பண்ற தப்பு என்ன, எது கரெக்டுங்கிறது உனக்குமே புரியும்னு நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான ஐடியா தராரு. ஆடா ஆமால, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதையே நான் மறந்து போயிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த லவ் ஃபார்ம்லால அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் சில பல விஷயங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக செப்டம்பர் 23 தனக்கான சோல்மேட்டை மீட் பண்ணுவாங்கன்னு ஆன்சர் வரவும் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. பாவம் யார் பெத்த பிள்ளையோ தெரியாதனமா இந்த பஜாரிக்கு பாய் ஃப்ரெண்டாக வாக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதே நேரம் நீ பார்க்குறதுக்கு ஒரு டாம்பாய் மாதிரி இருக்கிறதுனால உன்னோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்டுக்கு மேபி உன்னை பிடிக்காம போகலாம். ஸோ வா, நான் உன்னை க்ளோ அப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பியூட்டி பார்லருக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பட்டி டிங்கரிங் பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே நல்லா இல்லை. திரும்ப பழையபடி ஒரு டாம்பாயாவே சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. தென் ஒரு வளர்ந்து வரும் மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப பெரிய ஃபேமஸான சிங்கராக இருந்துட்டு இருக்க தன்னோட க்ரஷை மீட் பண்ணி எப்படியாவது நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வச்சிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க இவரை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பாவனமாலு மனசுடைஞ்சு போய் சோகமாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின், சரிப்பா நீ ஃபீல் பண்ணாத, வா அப்படியே ஜாலியாக போய் வைப் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு வராங்க. பட் அங்கே நம்ம ஹீரோவோட க்ரஷ், இந்த பொண்ணு பேர் லீட்டான்னு வச்சுப்போம். ஸோ லீட்டா அங்கே வேற ஒரு பையன் கூட உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்கதை பார்க்கும்போதே நம்ம ஹீரோக்கு என்ன சமாச்சாரம் நடந்திருக்குங்கிறது புரியுது. ஹீரோயின் மனசு கேட்காம டைரக்டா அந்த லீட்டா கிட்டேயே, தப்பு என் மேலதான், நான் தான் அன்னைக்கு ஹீரோவை சரியா புரிஞ்சுக்காம தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டேன், மற்றபடி ஹீரோ நிஜமாவே ரொம்ப நல்லவன், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த லீட்டா புள்ள தன்னோட பிரசன்ட் பாய் ஃப்ரெண்டான மார்ட்டினுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, அப்புறம் இவர் தான் என்னோட மார்ட்டின், என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆனாரோ இல்லையோ, ஆனால் நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகி, ஒரு நிமிஷம் இருங்க, ஹீரோ உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டீங்களா, அதில் ஒரு விஷயம் கூட ஞாபகம் இல்லையா, ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபேமஸான சிங்கராக காரணமாக இருந்த அந்த பாட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்ததே கம்போஸ் பண்ணி கொடுத்ததே ஹீரோ தான், அப்படி இருக்கச்ச எப்படி உங்களால் அவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை லவ் பண்ண மனசு வந்ததுன்னு கேட்கவும், என்ன அப்போ அந்த பாட்டை நீ எழுதலையான்னு மார்ட்டின் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை டார்லிங், நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு நைஸாக பேசி லீட்டா மார்ட்டின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. எப்படியும் தான் க்ரஷ் கூட கமிட் ஆகிடலாங்கிற நம்பிக்கையெல்லாம் போய் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, சரிப்பா நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே தன்னால் முடிஞ்ச வர மோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோவால் அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியில் வர முடியலை. ஆனா என்னப்பா நீ இதுக்கே இப்படி சோகமாயிட்டா எப்படி? அப்போ என்னோட கதையெல்லாம் கேட்டா முழுசா 3 நாளைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு மூச்சு விடாம அழுவ போலியே. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அம்மா அப்பா 2 பேருமே என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. பட் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏற்பட்ட பிரச்சனையில ஒன்னா சேர்ந்து வாழ பிடிக்காம எங்க அம்மா அப்பா கிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன். பட் தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், கெரியர் தான் முக்கியம்னு சொல்லி எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரை எங்கள் அப்பா தான் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து என்னை வளர்த்தாரு. பட் அவருமே ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் தனக்கு ஒரு துணை தேவைன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதனால பயங்கரமான டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கப்பட்டனா அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த மொத்த உலகமுமே அறிவியலை சார்ந்திருக்கு, சயின்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, எல்லா விஷயங்களுக்குமே மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் தேவைங்கிற விஷயம் தெரிய வந்தது. ஸோ அதே மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன், ஈக்குவேஷன், ஃபார்முலாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்க 2 பேரை கடைசி வரைக்கும் பிரிய விடாமல் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்டையுமே கையில் எடுத்தேன். இப்போ அதுக்காக என்னால் முடிஞ்ச வர எக்ஸ்ட்ரீமான எஃபர்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி சொல்லவும், ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, பரவாயில்லையே ஆளு பார்க்க கொஞ்சம் ஏடாகூடமா கோளாறு மாதிரி தெரிஞ்சாலும் நிஜமாவே ரொம்ப புத்திசாலியான பொண்ணா இருப்பா போலன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட இந்த ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா உதவியுமே பண்றாரு. தென் நம்ம ஹீரோயின் வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் கேட்கறதுக்காக ஒரு பெரிய கம்பெனிக்கு போறாங்க. அந்த கம்பெனியோட சிஇஓ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட க்ரஷான லீட்டா லவ் பண்ணிட்டு இருக்கால மார்ட்டின், அவர் தான். ஹீரோயினோட இந்த ஐடியாலஜி ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால அந்த மார்ட்டினுமே ஸ்பான்சர்ஷிப் பண்ண ஒத்துக்கிறாரு. இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆளுங்க 2 பேரும் செம்மையாக சரக்கடிச்சிட்டு குமால் அடிச்சிட்டு இருக்கச்ச, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தனியாக பேசணும்னு லீட்டா கூப்பிடவும், எங்கே நம்ம ஹீரோ அவகிட்ட பேசினா திரும்ப ஹர்ட் ஆகிடுவாரோன்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின், இல்லை என்னால் அலோவ் பண்ண முடியாது, நாங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு போய் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன நினச்சாலுன்னு தெரில, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு போகவும் ரொம்ப ஹர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் ஹீரோ சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் நாம இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தன்னோட ப்ராஜெக்டில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இதனோட விளைவா அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருக்க மார்ட்டின் கூட அடிக்கடி பேச வேண்டிய சிச்சுவேஷனுமே ஏற்படுது. ஆக்சுவலாக இந்த மார்ட்டினுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நிறைய விஷயங்களில் சிமிலாரிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஹீரோயின் ஒரு மேத்தமெட்டிஷியன், அதே மாதிரி மார்ட்டினுக்குமே மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த சுடோகோன்னு ஒரு கேம் சொல்லுவாங்கள்ல, அது விளையாடுறதுல லெஜெண்டு. அதே மாதிரி மார்ட்டினுக்குமே சுடோகோ ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இவங்க 2 பேரும் ஒருத்தரையே லவ் பண்ணி அவங்களையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு கடைசி வரை அவங்க கூட சந்தோஷமாக வாழணுங்கிற பிளான்ல இருக்கவங்க. ஸோ மார்ட்டினுக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த விஷயம் லீட்டாக்கு தெரிய வரவும் இன்னும் டென்ஷன் ஆகிடுறா. பட் நம்ம ஹீரோயின் என்னோட சோல்மேட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக செப்டம்பர் 23 வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எப்படியாவது சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சு நான் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணி டிகிரி வாங்கணுங்கிறதுக்காகவே நைட்டோட நைட்டாக ஆன்லைனில் இந்த மாதிரி எனக்கு டேட்டிங் பண்ண ஒரு பாய் ஃப்ரெண்டு தேவைன்னு போஸ்ட் போடவும் அடுத்த நாளே ஒரு பூமர் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறாரு. அவருமே நம்ம ஹீரோயின் மாதிரி பயங்கரமான கிளம்சி கேரக்டருங்கிறதுனால சரிப்பா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோ காதிலிருந்து புகை வராதது மட்டும்தான் ஒரே குறை, மற்றபடி செம்மையாக வயிறறிஞ்சு போயிடுறாரு. அப்படி இருக்கச்சு தான் என்னோட சிஇஓ மார்ட்டின் அவங்க கம்பெனியோட 5th இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்காக எனக்கு நிறையவே பாஸ் தந்திருக்காங்க. நான் என்னோட பூமர் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீயுமே வான்னு சொல்ல. அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க பூமர் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்குறதுக்காகவே நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே சிஇஓ மார்ட்டின் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டை பற்றி ரிசர்ச்சை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறதுனால டென்ஷன் ஆகிடுற லீட்டா ஹீரோயினை ஒரு பொண்ணே இல்லை நீ வேற ஏதோன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்திடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் அதுக்கெல்லாம் வருத்தப்படவே மாட்டாங்களே, நான் பொண்ணா இல்லையாங்கிறத இப்போ நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருக்கு முன்னாலேயும் ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடி காட்டவும் பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட டான்சிங் மொமெண்ட்டை பார்த்து வாயை பொழந்துடுறாங்க. லீட்டாக்கா பப்பி ஷேமாகிடுது. ஸோ நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பூமர் பாய் ஃப்ரெண்டை அரேஞ்ச் பண்ணதே லீட்டா தான். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஹீரோயின் குடிக்கிற சரக்கில் மயக்க மருந்தை கலந்து அவளை மட்டையாக்கி அப்யூஸ் பண்ணிடு. இதுக்கப்புறம் அவள் எங்கேயுமே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, எல்லாருக்கு முன்னாலேயும் கூனி குறுகி அவமானப்பட்டு இந்த நாட்டை விட்டே துண்டக்கானும் துணியக்கானுங்கிற மாதிரி ஓடணும்னு சொல்லிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்து கேட்டுடுறாரு. லீடாவோட சதியிலிருந்து நம்ம ஹீரோயினை பத்திரமா காப்பாத்துறதுக்காக யாருக்கும் தெரியாம சைலண்டா ஹீரோயின் ரூம்குள்ள போயிடுறாரு. தென் அந்த பூமர் பாய் ஃப்ரெண்ட் பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினை மட்டையாக்கி அபியூஸ் பண்ண போகும்போது கரெக்டா ஹீரோயின் அவன் முகத்துல வாந்தி எடுத்துடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை தொடச்சிட்டு திரும்ப ஹீரோயின் பக்கத்துல நெருங்குறச்ச மறைஞ்சிருந்த நம்ம ஹீரோ எழுந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் என்ன டமால் டுமில் டம்மு டும்மு ஆக்ஷன் தான். அந்த பூமர் பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறான். அப்போ அந்த வழியா நடந்து போற மார்ட்டினுக்கு இந்த சண்டை சவுண்டு கேட்டதும் என்னவா இருக்குன்னு சொல்லி ரூம் டோரை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள நடந்துட்டு இருக்க சமாச்சாரம் என்னங்கிறதே புரிய வருது. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ வேற இந்த வீடியோ எவிடன்ஸை காட்டி இந்த மாதிரி இந்த ஃப்ராடு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்ல தொக்கா மாட்டிக்கிறாம. ஐயா என்னை விட்டுருங்கய்யா, நான் ஜஸ்ட் ஒரு பகடக்காய் தான், என்னை ஏவி விட்டது எல்லாமே இந்த லீடாதான்னு சொல்லி கை காட்டி மாட்டி விட்டுடுறான். அப்புறம் என்ன யார் யாரோ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற மார்ட்டின், சே உன்ன மாதிரி ஒரு மட்டமான கேரக்டர் கூட நான் இத்தனை நாளா டேட்டிங் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஹியர் ஆஃப்டர் ஐ டோன்ட் நீட் யூ, ஐ டோன்ட் லைக் யூ, ஐ கம்ப்ளீட்லி ஹேட் யூன்னு சொல்லி லீட்டா கூட பிரேக்கப் பண்ணிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில மயக்கத்திலேருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா சொல்லி இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உன்னை காப்பாத்துறதுக்கு உன்னை பாதுகாக்க நான் இருக்கேன். ஸோ உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லுன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து முக்கியமாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கஞ்சி சமைச்சு அதில் க்ரீன் கலர் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வச்சு அழகான ஹால்ட் போட்டு அதை நம்ம ஹீரோயினுக்கு ஆசையாக சாப்பிட கொடுத்தா அந்தம்மா வேலைக்கு போற அவசரத்துல ஹால்ட்டை களைச்சி விட்டு கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு போயிடுது. பாவம் நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடுறாரு. பாவம் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்து பொறுமை இழந்து ஹீரோயினுக்காக ஒரு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இங்க ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சரக்கடிச்சிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நீ ஒரு மியூசிஷியன் தானே, ஸோ எனக்காக ஒரு அழகான பாட்டு பாடேன்னு ஹீரோயின் கேட்க நம்மளுமே அவங்கள கலாய்க்கிறதுக்காக 1 2 3 3 4 5 5 6 7 7 8 10ன்னு கலாய்க்கவும் நான் சீரியஸா கேட்குறேன். இப்போ ஒரு பையன் என்ன லவ் பண்ணானா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்க எப்படி இருப்பேன், என்னை எப்படி வர்ணிப்பான், அந்த மாதிரியான லிரிக்ஸை வச்சு எனக்காக ஒரு அழகான பாட்டு பாடேன்னு ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த விஷயம் ஞாபகம் வரதுனால நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்காக ரொம்ப உருகி ஒரு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த செப்டம்பர் மாதம் 23 வருது. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தன்னோட சோல்மேட்டை பார்க்க போறோங்கிற எதிர்பார்ப்போட நம்ம ஹீரோயினுமே ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க.
எப்படியும் இன்னைக்கு ஹீரோயினை பார்த்து தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே ரொம்ப வேகமா சைக்கிள் எடுத்துட்டு போறாரு. இன்னொரு சைடு யதார்த்தமா மார்ட்டினும் வராரு. தென் கரெக்டா நைட்டு 9 மணிக்கு நம்ம ஹீரோயின் ஒரே நேரத்துல மார்ட்டினையும் ஹீரோவையும் மீட் பண்றாங்க. எப்படியும் ஹீரோயின் ஹீரோவை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஈவன் அதே மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் போவாங்க. நம்ம ஆளுக்கா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான சந்தோஷம். பட் ஹீரோயின் தன்னோட கொடைய அம்பர்லாவை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு மார்ட்டின் கூட போயிடுறாங்க. பிகாஸ் இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு தெரியுங்கிறதுனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்ட்டின் தான் இங்க யதார்த்தமா வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் மார்ட்டின் கூட போயிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ இதை பார்த்து தாங்கிக்க முடியாம பயங்கரமா ஹர்ட் ஆகி மம்மின்னு அழுதுகிட்டே ஃபாரின்ல இருக்க தன்னோட அம்மாவை பார்க்க போக முடிவு பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த கேள்விப்படுற லீட்டா ஹீரோவை மீட் பண்ணி அவர் மண்டைய கழுவி உஷார் பண்ண ட்ரை பண்ணவும், சாரிமா என்ன மன்னிச்சிரு, கண்டிப்பா என்னால முடியாது. பிகாஸ் என்னோட சின்ன இதயத்துல ஹீரோயினை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. நீ உன்னோட லைஃப்ல ஏதாவது உருப்படியா நல்லபடியா செய்யணும்னு ஆசைப்பட்டினா நான் இந்த சீடியை தர சொன்னேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட மறக்காம கொடுத்துருன்னு சொல்லி ஹீரோயினுக்காக ஆசையா எழுதின அந்த பாட்டை கம்போஸ் பண்ண சீடியை லீட்டா கிட்ட கொடுக்க சொல்றாரு. சரி இந்த படம் முடிய போது, இதுக்கப்புறம் நாம கெட்டவளா இருந்து எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு லீட்டாவும் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லி அந்த சீடியை கொடுத்துடுறாங்க. ரொம்ப ஆர்வத்தோட நம்ம ஹீரோயினுமே ப்ளே பண்ணலான்னு போகும்போது எங்க அந்த பாட்டை கேட்டா மனசு மாறிடுமோங்கிற பயத்திலேயே நம்ம ஹீரோயின் ப்ளே பண்ணாம விட்டுடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோட பர்த்டே. ஸோ சிஇஓவான மார்ட்டின் ஹீரோயினை பேராகிளைடிங் கூட்டிட்டு போய், பேபிமா ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து கடைசி வரை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன், வில் யூ மேரி மீனு கேட்டு ப்ரப்போஸ் பண்ணவும் ஹீரோயின் பாவம் பயத்துல ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. சரி இதோட விட்டுருவான்னு பார்த்தா ஈவினிங் ஹீரோயினுக்காக ரொம்ப ஸ்பெஷலான கேக் கட்டிங் ஈவெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொமான்டிக்கான பாட்டு ப்ளே பண்றேன்னு சொல்லி டிவிடி ஆன் பண்ணி அப்படியே அழகா மண்டி போட்டு டைமண்ட் ரிங் கொடுத்து, பேபிமா வில் யூ மேரி மீனுக்கே கரெக்டா அந்த டிவிடி பிளேயர்ல நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பாட்டு பாடினார்ல அது பிளே ஆகிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சீடியை மாத்தினாங்கல்ல. இந்த விஷயம் தெரியாம மார்ட்டின் பிளே பண்ணதுனால இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே இந்த சாங்கை கேட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம, ஹீரோ தன்னை இவ்வளோ உயிரா உண்மையா லவ் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசுருகி ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ நான் தெரியாதனமா என்ன காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லி பதறிடுற மார்ட்டின் அந்த சாங் ஆஃப் பண்ண போறச்ச நம்ம ஹீரோயின் தடுத்து, சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, ஹீரோவை தவிர வேற யாருக்கும் என்னோட இதயத்துல இடம் இல்லைன்னு சொல்லி மார்ட்டினோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசுறதுக்காக வேக வேகமா ஓடி வந்து வீட்டுல பார்த்தா நம்ம ஆளை காணோம். அதான் அவர் அப்பவே கிளம்பி ஃபாரினுக்கு போயிட்டார்ல. ஸோ அவரை பார்க்க முடியாத விரக்தியில நம்ம ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உடனே கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு, அதாவது காலேஜுக்கு வந்து தன்னோட ப்ரொஃபஸர் கிட்ட, மேடம் இப்போ நீங்கள் சொன்ன எல்லா தியரியுமே நான் ஒத்துக்கிறேன். பிகாஸ் காதலை பொறுத்த வரைக்கும் சயின்ஸாலையும் மேக்ஸாலையும் எதையும் சால்வ் பண்ண முடியாது, எந்த ஈக்குவேஷனுமே வேலைக்கு ஆகாது, ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் இந்த உலகத்துல பிறந்திருக்க எல்லா ஜீவராசியுமே சயின்ஸை பேஸ் பண்ணி இருந்தாலும் காதலுங்கிறது மனசும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ வேற எந்த சக்தியாலையும் அதை கிரியேட் பண்ண முடியாது, அழிக்க முடியாது, தடுக்கவும் முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இதோட இந்த ரிசர்ச்சை கைவிட்டுலாம், ட்ராப் அவுட் பண்ணிடலாங்கிற முடிவில் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, எப்படியோ உனக்கு புத்தி வந்தா சரிதான், நீ இந்த இயற்கையோட கோட்பாடுகளை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நான் உன்னோட இந்த ப்ராஜெக்டை பற்றி என் பையன்கிட்ட சொன்னேன். அவனுக்கு இதை பற்றி உன்கிட்ட ஏதோ ரொம்ப முக்கியமாக பேசணுமா, என்ன அவன் கூட பேச உனக்கு விருப்பம் இருக்கான்னு ப்ரொஃபஸர் கேட்க, காசா பணமா கூப்பிடுங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கலான்னு ஹீரோயின் சொல்ல, மைசன் உள்ள வாப்பான்னு ப்ரொஃபஸர் கூப்பிடுறாங்க. அந்த மைசன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். என்னடா மைசன் உன் 6 உயிர் காதலியை கண்டுபிடிச்சிட்டியா, சரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் 2 பேரையும் உள்ள விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. அட பாவி நீ என் ப்ரொஃபஸர் பையனா, அப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி தான் என்ன இந்த ரிசர்ச் பண்ண விடாம தடுத்தீங்களா, துரோகிங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கண்ணா பின்னான்னு கத்தவும், அடடட இருமா ஏன் இப்படி தேவையில்லாம ஓவர் திங்கிங் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இப்ப ரீசெண்டா 1 வாரத்துக்கு முன்னதான் நீ எங்க அம்மாவோட ஸ்டூடெண்ட்டுங்கிற உண்மையே எனக்கு தெரிய வந்தது. ஸோ நீ இங்க வந்திருக்கங்கிற விஷயம் கேள்விப்பட்டு நான் ஹாய் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மற்றபடி உன்னோட அந்த ரிசர்ச்சுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. பட் ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி கண்ணீர் விட்டு அளவும், சரிம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, ஒருவேளை நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா உன்னோட கோவம் தீர்ற வரைக்கும் என்னை போட்டு அடின்னு வெளுத்தெடுன்னு ஹீரோ சொல்ல, ஆமாண்டா நான் உன்னை அடிக்க தான் போறேன், இப்போ என்னோட ஸ்டைலை பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவால இதெல்லாம் நம்பவே முடியல, இருந்தாலும் ஜாலியா என்ஜாய் பண்றாரு. அப்படியே நம்ம ஆளுங்க 2 பேரும் முத்த மலையில நனைய ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான் இதோட இந்த மூவியுமே முடியுது. ரீசெண்டா நான் பார்த்ததுலயே ரொம்ப ஜாலியா ஃபன்னா செம காமெடியா கியூட்டா இருந்த ஒரு மூவினா கண்டிப்பா நான் இதை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருந்தது.
ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பாருங்கள், கண்டிப்பாக worth to வாட்சாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.